Hi guys, welcome to IOMO. ஹலோ. பிஜிடி சீரிஸோட ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி நம்ம வந்து சீரிஸ் எந்த கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியும். நம்மளுடைய WTC சான்சஸும் கிட்டத்தட்ட வெளியே வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா தான் போவாங்கன்ற அளவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இந்த மேட்ச் வின் பண்ணா ஒரு ஸ்லைட் சான்ஸ் இருக்கு நம்ம WTC ஃபைனல் போறதுக்கு. இந்த மேட்ச் வந்து நம்ம லாஸ் ஆயிட்டோம்னா எந்த கால்குலேஷன் தேவையில்ல, நம்ம WTC ஃபைனலுக்கு போக மாட்டோம். அதோட இல்லாம நம்ம பிஜிடி ரீடைன் பண்ணணும்னாலே இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன்னா இந்த மேட்ச் ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளால பிஜிடியும் ரீடைன் பண்ண முடியும். ஸோ அந்த விதத்துல எஸ்சிஜியில் நடக்கிற மேட்ச் வந்து நமக்கு பயங்கர இம்பார்ட்டன்ட். எஸ்சிஜி கிரவுண்ட் வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு தெரியும். அது வந்து எப்படின்னா கொஞ்சம் ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்ல கொஞ்சம் ஸ்லோ பிச் தான். கொஞ்சம் அங்க ரன் ஸ்கோர் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மோஸ்ட்லி அங்க வந்து ஸ்பின்னர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாவே டாமினேட் பண்ணிருக்காங்க. நீங்க அதிக விக்கெட் எடுத்தது பாத்தீங்கன்னா இவரு இருக்காரு, ஷேன் வார்னே, மெக்கில், லயான் தான் டாப் 4ல இருக்காரு. ஒரே ஒரு பாஸ் பவுலரும் பார்த்தா மெக்ரா மட்டும்தான் இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிச்சு. ஆல்ரெடி நம்ம கிட்ட வந்து சுந்தர், ஜடேஜா இருக்கிறதுனால ஓரளவு இந்த ஸ்பின் காம்பினேஷன் கொஞ்சம் இங்க ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். பட் என்னதான் இருந்தாலே நம்ம வந்து இது ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்சை பொறுத்துல வந்து அவ்வளவு ஈஸியா வின் பண்ணிட்டோம். யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணுவோமா பெருத்து மாதிரி ஒரு கிரவுண்ட்லன்ட்டு. பட் அதுக்கு அடுத்த 3 மேட்சுமே ஆஸ்திரேலியா வேற லெவல் கம்பேக் கொடுத்தாங்க. லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம வின் பண்றதுக்கு ட்ரையே பண்ணல. நீங்க லாஸ்ட் வீடியோலும் சொல்லியிருந்தீங்க டிராப் பண்ணவா ட்ரை பண்ணிருக்கான்ட்டு. அது கூட நம்மளால முடியல. எப்படி சொல்றதுன்னா நிறைய பேருடைய கிரிக்கெட் ஃபியூச்சரே வந்து இந்த மேட்ச்ல தான் அடங்கியிருக்குன்னு நான் சொல்லுவேன். இதுல எந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுதான் வந்து அவங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா ஒரு பயங்கர ஃபிளாப் ஷோ இருந்தா நிறைய பேர் ரிட்டையர் ஆக வேண்டிய சுச்சுவேஷனும் வரும். யார் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வர நிறைய கன்சிடரேஷன் இருக்கிறதுனால இது ஒரு பிக்கஸ்ட் மேட்ச் தான் நினைக்கிறேன். ஸோ எஸ்சிஜி மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச்ல எந்த மாதிரி போவாங்க இந்தியா டீம்? இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா மட்டும் இல்ல, இன்னொரு டீமும் வந்து இந்த மேட்சினுடைய ரிசல்ட்டை உத்து நோக்கிட்டு இருப்பாங்க. அந்த டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. ஏன்னா இந்த மேட்ச் வந்து டிரால முடிஞ்சுன்னா அவங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு ஃபைனலுக்கு வர்றதுக்கு. இந்த மேட்ச் டிரா ஆச்சுன்னா அந்த ஸ்ரீலங்கால போற ஆஸ்திரேலியா வந்து 2-0 வந்து ஸ்ரீலங்கா வின் பண்ணுச்சுன்னா அப்போ வந்து ஸ்ரீலங்கா தான் ஃபைனலிஸ்டா போவாங்க. சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஸ்ரீலங்கான்ற அந்த ஒரு இது வரும், ஃபைனலிஸ்டா வரும். எய்தர் டிரா ஆர் ஆஸ்திரேலியா லாஸ் அப்படி சொல்லலாம். எனிவே அவங்க இந்த மேட்ச் நல்லாவே அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஹோம் மேட்ச், அவங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு வின் ஆகிறதுக்குன்னும் போது அவங்க இந்த மேட்ச் கொஞ்சம் இதுவா பார்த்துட்டு இருப்பாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெர்த்ல வின் பண்ணதுதான் இன்னும் கூட அவங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவா எடுக்கிறது தான் எடுத்துக்க முடியும். வேற எதுவுமே இல்லை, இதுல இருந்து பாசிட்டிவா எடுத்துக்கவே முடியாது. என்னதான் ஜெய்ஸ்வால் பேட்டிங், பும்ரா பவுலிங்னாலும் இவங்க 2 பேரும் நம்பி இவங்க 2 பேர் மட்டும் அங்க பெர்ஃபார்ம் பண்ணல. கோலி கூட அங்க சேர்ந்து பண்ணாரு. அதுக்கப்புறம் ஹர்ஷித் ராணா எல்லாருமே வந்து அங்க கொஞ்சம் ஒரு டீம் கான்ட்ரிபியூஷன் பண்ணி தான் அந்த மேட்சை வின் பண்ணாங்க பெர்த்ல. நம்ம டீம்ல வந்து நிறைய ஒரு டெவலப் பண்ண வேண்டியதா இருக்குது. பேட்டிங்ல இருக்கட்டும், பவுலிங்ல இருக்கட்டும். ஸோ இது இப்போ 2 சைடுமே வந்து இவங்க இம்ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அட்லீஸ்ட் ஒரு 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 டஃப்பாவது கொடுக்க முடியும். டாஸ் வின் பண்ணா பேட்டிங் இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு டிசிஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தியா வின் பண்ணுச்சுன்னா ஒரு 300, 350 பிளஸ் ஆடினாங்கன்னா ஸோ வந்து அது ஒரு நல்ல ஒரு அடித்தளமா இருக்கும். அதை விட்டுட்டு பவுலிங் எடுத்தாங்கன்னா கொஞ்சம் அவங்கள வந்து ஒரு 300க்குள்ள வந்து சுருட்டினாக்கு வந்து இந்தியா வந்து கொஞ்சம் இதுல இந்த மேட்ச்க்குள்ள கடைசி 5வது நாள் வரைக்கும் அவங்க இருக்கலாம் மேட்ச்ல. அப்படி இல்லைன்னா வந்து இந்த மேட்ச் நம்ம மறந்துட வேண்டியதுதான். ஏன்னா நம்ம டீம்ல இருக்கிற பிளேயர்ஸோட ஒரு ஃபார்ம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். கேட்க நீங்க சொன்னா இந்த மேட்சை பத்தி. இந்த மேட்சை பத்தி அந்த கிரவுண்டை பத்தி சொல்லணும்னா, இந்த கிரவுண்ட்ல நம்ம ஒரே மேட்ச் தான் வின் பண்ணியிருக்கோம் இது வரைக்குமே. ஸோ அதனால டாஸ்ன்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நம்ம ஒரு குட் கிரிக்கெட் விளையாடணும்னா கண்டிப்பா வின் பண்ணலாம். இங்க பாத்தீங்கன்னா ஏன்னா பேட்ஸ்மேனும் சரி பவுலர்ஸும் சரி ஈக்குவலா தான் இருக்காங்க. இப்போ இந்த கிரவுண்ட்ல தான் பாத்தீங்கன்னா சச்சின் 241 அடிச்சாரு, விவிஎஸ் வந்துட்டு 178 அடிச்சாரு, அப்புறமா 329 என்னமோ கிளார்க் அடிச்சாரு. ஸோ அந்த மாதிரி பேட்டிங்கும் இருக்கு, பிளஸ் பவுலிங்ல நீங்க சொன்ன மாதிரி ஷேன் வார்னே 64 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ நிறைய அனலைஸ்லாம் பண்ணும்போது இது வந்து ரெண்டுக்குமே பேட்ஸ்மேனுக்கும் சரி பவுலர்ஸுக்குமே சரி ரெண்டுத்துக்குமே ஃபேவரா தான் இருக்கு. ஸோ நம்ம யாரு குட் கிரிக்கெட் விளையாடுறாங்க, எந்த டீம் விளையாடுறாங்களோ அவங்க தான் இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. அப்படியே சொல்லணும்னா நம்ம பேட்ஸ்மேன்ல நம்ம ஜெய்ஸ்வால் கரெக்டா ஆடிட்டு இருக்காரு, பும்ரா கரெக்டா ஆடிட்டு இருக்காரு. அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ற மாதிரி பவுலிங்ல யாராச்சும் ஒருத்தவங்க பர்ஃபெக்டா கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு
பும்ராக்கு சப்போர்ட்டாகவும், அதே மாதிரி ஜெய்ஷ்வாலுக்கு சப்போர்ட்டா வேற யாராச்சும் ஒரு பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எப்படி கோலி 100 அடிச்சாரோ அந்த மாதிரி இந்த டெஸ்ட்ல வேற யாராச்சும் கான்ட்ரிபியூட் பண்ணா மேபி இந்தியாவுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ நம்ம டபிள்யூடிசிக்கு போறதுக்கு வெயிட் பண்ணியும் பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஸ்ரீலங்கா சீரீஸ்ல ஆஸ்திரேலியா போகும்போது அப்படி லாஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம பிஜிடியும் ரொம்ப நாளா நம்மளே வச்சிருக்கோம். பட் அதுவும் லாஸ் பண்ண மாதிரி ஆயிடும். அதே மாதிரி டபிள்யூடிசிக்கு 3rd டைம் குவாலிஃபை ஆகாம ஒரு டிசப்பாயின்மெண்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. எம்ஜி உங்களுடைய தாட்ஸ்? டபிள்யூடிசி வாய்ப்பை பார்க்கும்போது இந்த சீரீஸ் தொடங்கும் போது இருந்த வாய்ப்பு ஏகப்பட்டதா இருந்துச்சு. அதெல்லாம் விட்டு இப்போ லாஸ்டா இந்த சான்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. அது இல்லாம அவர் சரோ எஸ்கே சொன்ன மாதிரி டாஸை வந்து வின் பண்ணதோட நம்ம பேட்டிங் எடுக்கணும்னு சொன்னாரு. ஒரு ஸ்டாட்ஸ் படி பார்த்தா இங்க ஃபீல்டிங் எடுத்தவங்க தான் அதிகமாக வின் பண்ணியிருக்காங்க, செகண்ட் பேட்டிங் எடுக்கிறவங்க தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது டாஸை டிபெண்ட் பண்ணி ஆடாம பிளே அந்த கிரவுண்டுக்கு என்ன தேவை அது அது இப்போ இருக்கிற பிளேயரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு டாஸ் தான் டிபெண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த பிளேயரை சேஞ்ச் பண்றதை விட எனக்கு கேப்டன்சி மேல ஒரு பயங்கர கருத்து இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா பிளேயரா பர்ஃபார்மன்ஸை பார்க்காம ஒரு கேப்டன்சியை ரொம்ப வீக் ஆகுறான்னு தோணுது எனக்கு. அப்புறம் பவுலிங் நோட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சிராஜ் வந்து லாஸ்டா ஒரு 2 இன்னிங்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பெருசா பண்ணல. லாஸ்ட் செகண்ட் இன்னிங்ஸ் மேல தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஸோ அவர் எந்த மாதிரி அவரு எடுத்து ஃபார்ம்ல இருக்காரா ஃபார்ம்ல இல்லையான்னு சொல்லி ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல தான் இருக்கும். ஸோ பவுலிங்ல வேற பிரதீஷ் கிருஷ்ணாவோ இல்லை வேற ஏதாவது இன்க்ளூட் பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லுது. ஸ்பின்னர் ஓகே, வாசி இருக்காரு. வாசி வந்து நிறைய யூஸ் பண்ணணும். நாம பெருசா அவர் வந்து யூஸ் பண்ண ஒரு ஸ்கால் இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் கூட நம்ம பெருசா யூஸ் பண்ணல அவரு. ஸோ அவருக்கு வந்து அதிகமா வாய்ப்புகள் இருந்துச்சுன்னா மேபி ஏதாவது ஒரு சான்ஸ் எடுத்துக்கலாம். இல்ல நம்ம பிளேயர்ஸ் வந்து அவங்க கேப்பபிலிட்டி அவங்களோட ஸ்ட்ரென்த்தை வச்சு பார்க்கும்போது நம்மகிட்ட வந்து வேற லெவல் பிளேயர்ஸ் இருக்காங்க. சிராஜா இருக்கட்டும், நீங்க அதே மாதிரி பும்ரா, அவருக்கு கொடுக்குற பேக்கப் கொடுக்குற ஆகாஷ்தீப் எல்லாருமே வேற லெவல் ஒரு பவுலர்ஸ் தான் சொல்லணும். பட் நம்மளுக்கு வந்து எங்க இடிக்குதுன்னா நமக்கு இந்த பேட்டிங் ஸ்கோர் பண்றது தான் நமக்கு வந்து பெருசா ஒரு ஸ்ட்ரகிள் ஆகுறது. ஏன்னா நீங்க லாஸ்ட் மேட்சே பாத்தீங்கன்னா நம்ம வந்து நியர்லி பேட்ஸ்மேன் கிட்டத்தட்ட 350 ரன்ஸ் அடிச்சாங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா ஒரு 100 தான் டெபிசிட் இருந்துச்சு. அப்போ நம்ம பவுலர்ஸ் வந்து ஈக்குவலா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஈக்குவலா. பட் பேட்டிங் எங்க சொதப்புறோம்னா நம்ம இந்த 350 வந்து இந்த மேட்ச்ல மட்டும் தான் அடிச்சிருக்கோம். உங்களுக்கு ஸ்டாட்ஸ் படி பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர் மேட்ச் 46 ஆல் அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நம்ம 300 அடிக்கிறதுக்கே 6 மேட்சஸோ 6 இன்னிங்ஸோ 7 இன்னிங்ஸோ ஆயிடுச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பேட்டிங்ன்றது நமக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நீங்க கேப்டன்சி பத்தி கூட சொன்னீங்க. பேட்டிங் அவர் இப்ப ரெண்டுத்துலயும் கான்சன்ட்ரேட் பண்ற ஒரு கண்டிஷன் கொண்டாரு. ஏன்னா ரோஹித் சர்மா வந்து இப்போ பேட்டிங்கும் கான்சன்ட்ரேட் பண்ணும், கேப்டன்சியும் கான்சன்ட்ரேட் பண்ணும். அப்படி இருந்தா மட்டும்தான் அவரால் முடியும். ஏன்னா ரெண்டுமே இப்போ வீக்கா இருக்குது. ஏன்னா நம்ம அவரெல்லாம் வந்து நீங்க சரியா ஆடல அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவரை யாருன்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அவர் கேப்டன்சில நம்ம கிட்டத்தட்ட வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது அவர் வந்து எதையுமே புதுசா பண்ண தேவையில்ல. அதை கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு கொஞ்சம் நீட்டா பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நான் முன்னாடியே சொன்னோம், இது பல பேரோட தலைவர் நிர்ணயிக்க போதுன்ட்டு. ஏன்னா இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே ஒருவேளை வின் ஆயிட்டா நம்ம பெருசா இதை பத்தி பேச மாட்டோம். ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகணும், கோலி ரிட்டையர் ஆகணும், அதே மாதிரி நம்ம கம்பீர் வந்து ஸ்டெப் டவுன் ஆகணும், இந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டோம். வின் பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே மறந்துடுவோம். பட் லாஸ் பண்ணிட்டா என்ன ஆகும்னா இந்த விமர்சனம் எல்லாமே கண்டினியூவா வர தொடங்கும். ரோஹித் சர்மா ஸ்டெப் டவுன் பண்ணு கம்பல்சரி, ஏன்னா நீங்க வேன் பூம்ரா கேப்டன்சி கொடுக்க மாட்டேன்றீங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்பிளிட் கோச்சிங் கூட பண்ணலாம். டெஸ்ட் மேட்சுக்கெல்லாம் வேற ஒரு கோச் வச்சுக்கிட்டு ஒன் டே T20 மட்டும் கம்பீர் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு இதுவும் ஒரு கம்பாரிசன் வரும். ஏன்னா காசிப்ஸ் எல்லாம் என்ன வருதுன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்டா இருக்காங்களா பிசிசிஐ கூட கம்பீர் மேலையும் ரோஹித் மேல. ஏன்னா ஒரு 6 மந்த் ஐ திங்க் அந்த வேர்ல்ட் கப் வின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கிட்ட இருந்து ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் வரல. நியூசிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் நம்ம வந்து பங்களாதேஷ ஒரு 2-0 அடிச்சோம், அவ்வளவுதான். மற்றபடி லக்ஷ்மன் கோச்சிங்ல போயிட்டு நம்ம அங்க சவுத் ஆப்பிரிக்கால ஒரு T20 சீரிஸ் வின் பண்ணிருக்கிறோம். இதை தவிர்த்துட்டு இந்த பெரிய டீம் கூட எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு நியூசிலாந்து கிட்ட இருக்கட்டும், ஆஸ்திரேலியா கிட்ட இருக்கட்டும், வந்து பெரிய ஒரு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ரேஞ்சில் நம்ம கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் வரல. அது வந்து பயங்கர டிசப்பாயின்மெண்டா இருக்கு. ஸோ இந்த மேட்ச் ஒரு வேளை நீங்க வின் ஆயிட்டா நான் சொல்ற மாதிரி எல்லாமே மறந்துறதுக்கும் சான்ஸ் இருக்கு. தோத்துட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரியலி ஸ்டெப் டவுன் பண்ணுமா அவர் ரோஹித் சர்மா வந்து ஸ்டெப் டவுன் பண்ணுமா கேப்டன்சி? அவர் வந்து பும்ரா கிட்ட கொடுக்கணுமா? கோச்சில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுவாங்களா? இல்ல 6 மந்த் தான் ஆகுது பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு விடுவாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல டெஃபினட்டா வந்து நம்ம இது கன்சென்ஸா நமக்கு இதுல வந்து ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தா மட்டும் தான் நமக்கு ரிசல்ட்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் ஆகும். ரோஹித் கோலி 2 பேருக்குமே இது ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். எப்படி கேக்குறீங்கன்னா இந்த மேட்ச் வின் பண்ணா WTC ஃபைனல்ல அட்லீஸ்ட் ஒரு மேட்ச் சான்ஸ் இருக்கு. அதுவும் வந்து அது லாஸ்ட் மேட்சா தான் இருக்கணும். அப்படியே இருந்தாலும் கோலிக்கு கூட தெரியாது. ஆனா ரோஹித் வந்து இன்கேஸ் நெக்ஸ்ட் மேட்ச்ல இந்த 5th மேட்ச்ல வின் பண்ணி
நம்ம சொல்ற கால்குலேஷன்லாம் ஓகேனா WTC ஃபைனலுக்கு போனாக்கு இந்தியா அதுவும் தான் லாஸ்ட் மேட்ச் தான் இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா நம்ம வந்து பும்ராவுடைய கேப்டன்ஷிப்பை பார்த்தாச்சு, அவருடைய ஸ்கில்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம டெஸ்ட் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது வந்து இவரை லாங் டைமுக்கு அடுத்து வந்து WTC முடிஞ்சு அடுத்த சீரீஸ் இங்கிலாந்து சீரீஸ்ன்ற ஒரு லாங் சீரீஸ் கொண்டு போகும்போது வந்து மறுபடியும் ரோஹித்தை பிலீவ் பண்ணுவாங்களான்னு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ இந்த மேட்ச் வந்து கண்டிப்பா ரோஹித்துக்கு கோலிக்கு 2 பேருக்குமே ஒரு நாக் அவுட் மேட்ச் மாதிரி தான். ரொம்ப நாள் நீடிக்காது. ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேட்ச்ல கூட நான் என்ன நினைக்கிறேன், இன்கேஸ் நான் வந்து அந்த செலக்டரா இருந்தேன்னா ரோஹித் கண்டிப்பா ரெஸ்ட் கொடுத்துட்டா அது அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து ரொம்ப கஷ்டம் தான் திருப்பி டீமுக்குள்ள வர்றது. ஏன்னா அவ்வளவு காம்படிஷன் இருக்குது. சேம் டைம் வந்து ரொம்ப இந்த நியூசிலாந்து சீரீஸ்ல இருந்தே ரொம்ப விமர்சனங்கள் ஜாஸ்தி, மீடியாவில் போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. சீனியர் பிளேயர்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து வச்சு செய்யறாங்க ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப்பையும் அவருடைய அந்த பேட்டிங் இப்போ இது பத்தியும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த 5th மேட்ச்ல நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ரோஹித் சர்மாக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டா ஒரு ஈஸ்வரனும், அப்புறம் வந்து கோலிக்கு ஒரு ரிப்ளேஸ்மெண்ட்டா ஒரு துருவஜூரலும் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இது என்னுடைய இது ஒப்பீனியனு. பட் இது நடக்க சான்ஸே இல்லை. சேம் டைம் பவுலிங்ல கூட ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாம். முகமது சிராஜ் வந்து 4 மேட்சா கண்டினியூஸா பவுலிங் போட்டுக்கிறாரு. அவருக்கு ஒரு ரெஸ்ட்டை கொடுத்துட்டு, பிரதீஷ் கிருஷ்ணா சும்மா தான் இருக்காரு, ஒரு மேட்ச் கூட அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. அவருக்கு கூட கொடுத்துட்டு ஒரு புது டீம் 11 கொண்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு. பட் இது எல்லாமே நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. சேம் டைம் நீங்க கேட்ட மாதிரி வந்து இந்த மேட்ச் லாஸ் ஆனா கண்டிப்பா கம்பீர் மேல ஆல்ரெடி நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ இன்னும் வந்து ஜாஸ்தியாகும். ஸோ அவருக்கு ப்ரெஷர் அதிகமாயிடும். இந்த மேட்ச்ல வந்து ஆடி கோலி ரோஹித் 2 பேருமே டீம் லெவல்ல இருந்து தோத்தாங்கன்னா அடுத்த சாம்பியன் ட்ரோப்ஸ்ல ஓடிஐ மேட்ச் கூட வந்து அவங்களுடைய செலெக்ஷன் மேல கொஸ்டின் மார்க் வரும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவங்க வந்து இந்த அளவு ஒரு ஃபார்ம் அவுட்ல இருக்கிறவங்களே நீங்க எதுக்கு சாம்பியன் ட்ரோப்ஸ்க்கு மறுபடியும் கூட்டு போறீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க மேல ப்ரெஷர் போடுவாங்களோன்னு எனக்கு ஒரு தாட்ஸ் இருக்கு. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னா இந்த மேட்சை வின் பண்ணி ஆகணுன்ற ஒரு கட்டாயமான சூழ்நிலையில தான் இருக்காங்க இவங்க. ஸோ அது எப்படி வந்து டேக்கிள் பண்ண போறாங்க, அது வந்து ரிசல்ட் என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து தான் பார்க்க முடியும். கேகே, நீங்க வந்து என்ன நினைக்கிறீங்க? இந்த மேட்ச் லாஸ் ஆனா என்னவாக்கும் நம்ம இந்தியன் கிரிக்கெட்? ஒருவேளை நம்ம இந்த மேட்ச் 5th டெஸ்ட் மேட்ச் நம்ம ஆஸ்திரேலியாவோட தோக்குறோம்னா நமக்கு வந்துட்டு சீரியஸும் லாஸ் பண்ணுவோம், அதே மாதிரி WTCக்கு போக மாட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டியது சீனியர் பிளேயர்ஸை தான். ஏன்னா ரோஹித் இப்போ கோலி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப லோவா இருக்கிறதுனால மேபி அடுத்த டெஸ்ட் சீரீஸ்ல அவங்களோட நேம்ஸ்லாம் இருக்குமா அப்படின்றதே ஒரு கொஸ்டின் மார்க் தான். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கம்பீர் அவர் வந்த அப்புறமா தான் நம்ம ஒரு ஒயிட் வாஷ் ஆனோம், அதுவும் இந்தியா ஹோம் கண்டிஷன்ல. ஸோ அதனால அவரு கண்டினியூ பண்ணுவாரான்றதும் ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ இவங்க எல்லாருமே கண்டினியூ பண்ணோம், ஃபியூச்சர்ல ஒரு கோச்சாவோ ஒரு பிளேயராவோ கண்டினியூ பண்ணோம்னா கண்டிப்பா அந்த மேட்ச் இவங்க வின் பண்ணி ஆகணுன்ற கட்டாயத்துல இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. எம்ஜி நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒருவேளை லாஸ் ஆச்சுன்னா நம்ம இவங்களோட ஃபேட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? லாஸ் வந்து விட்டுருங்க, இப்போ ரோஹித்தோட கேப்டன்ஷிப் பத்தி பிரச்சனைகள் வந்து இந்த ஒரு சீரீஸை மட்டுமே டிபெண்ட் பண்ணிடல. லாஸ்டா ஒரு வேர்ல்டு கப் அப்புறம் இன்னும் பெருசா ஒன்றும் எந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரு கேப்டன்சி சைடும். நம்ம ஆஸ்திரேலியா கப்னு பார்க்கும்போது கூட அவரு ஃபீல்ட்ல என்ன பண்றாரு, அது எப்படி ஒர்க் அவுட் பண்றாரு, எப்படி எக்ஸிக்யூட் பண்றாருன்னு தெளிவா தெரியுது. பட் நம்ம மேட்ச் பார்க்கும்போது என்ன பண்றாரு ரோஹித்ன்றதான் ஒரு கன்ஃபியூஸா தான் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ஆடும்போதெல்லாம் டிராவ் நோக்கி போனாங்களா வின்ன நோக்கி போனாங்கன்ற ஒரு கன்ஃபியூஸா தான் இருந்துச்சு லாஸ்ட் வரைக்கும். ஸோ ஒரு கேப்டன்சில பயங்கர வீக்கா இருக்காரு. அதனால மேபி அவர் கேப்டன்சி இதுக்கு இந்த மேட்ச் லாஸ்னா கேப்டன்சின்றது டவுட் தான், ஸ்குவாட்ல இருக்கிறதும் டவுட் தானே தெரிஞ்சு. இல்ல நம்ம 6 மந்த்துக்கு முன்னாடி தான் வந்து நம்ம வந்து ரோஹித்தை பயங்கரமா புகழ்ந்தோம். ஏன்னா அவர் வேர்ல்டு T20 சாம்பியன்ஷிப் வின் பண்ணி கொடுத்தார் T20ல. பட் என்ன பிரச்சனைனா அவர் கேப்டன்சி ஐ திங்க் வீக்கா இல்ல, அவர் பேட்டிங்கும் சேர்ந்து வீக்கா இருக்கிறதுனால அவர் கேப்டன்ஷிப்ல வீக்கா இருக்கிறாரோ அப்படின்னு ஃபெல்ட் ஆகுது. ஏன்னா அவருடைய அந்த டாக்டிக்ஸ் எதுவுமே வந்து அந்த ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸா இருக்கட்டும் நியூசிலாந்து பிளேயர்ஸ் ஆகட்டும் டெஸ்ட் மேட்ச்ல சரியா ஒர்க் அவுட் ஆகல. மேபி அது அவரு தான் அந்த டிசிஷன் எடுத்து ஃபிளாப் ஆகுதா, இல்ல அவர் கம்பீர் வந்து இம்போஸ் பண்ணி எடுக்கிற டிசிஷன்ஸ் எல்லாம் ஃபிளாப் ஆகுதான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இதே ரோஹித் சர்மா வச்சுக்கிட்டு நம்ம ஹோம் சீரிஸ் இங்கிலாந்து கிட்ட வின் பண்ணிருக்கிறோம், நியூசிலாந்து கிட்ட வின் பண்ணிருக்கிறோம், அவுட் சைட் ஆஃப் ஏசியா கண்ட்ரில கூட நல்லா பண்ணிருக்கிறோம்.
பட் பிரச்சனை என்னன்னா கம்பீர் கோச்சிங் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இவரோட இன்ஸ்ட்ரக்ஷனும் ஒருவேளை அந்த கரெக்டா ஸ்கேல் ஆகலையோ, அவங்க எடுக்கிற டெசிஷன் அப்படின்னு கூட ஒரு ஃபெல்ட் ஆக தோணுது. பட் எனிவே இது என்னன்னா நம்ம வந்து நீங்க ரிட்டையர் ஆகுன்னு சொல்றது நம்ம ரைட்ஸ் கிடையாது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா திஸ் இஸ் த மேட்ச். அவங்க வந்து இதுதான் என் மேட்ச். இப்ப நீங்க வந்து சொன்னாரு இவரு 241 அடிச்சாரு சச்சின் டெண்டுல்கர் அப்படின்னு சொல்லிட்டு. சச்சின் டெண்டுல்கர் 241 அடிக்கும் போது இதே மாதிரிதான் அதுக்கு முன்னாடி இன்னிங்ஸ்ல ஒரு 10 இன்னிங்ஸோ 12 இன்னிங்ஸோ என்ன ஆனாருன்னா அதே மாதிரி இப்ப எப்படி 6 ஸ்டம்ப்ல அவுட் ஆகுறாரோ கோலி, அதே மாதிரி சச்சின் வந்து ஃபுல்லா அவுட் ஆயிட்டே இருந்தாரு. அந்த மேட்ச்ல அவரு அந்த 241 அடிக்கும் போது ஒரே ஒரு கவர் டிரைவ் கூட அடிக்காம எல்லாமே ஸ்ட்ரைட் டிரைவும் இந்த சைடுமே அடிச்சு அந்த ஒரு 241 ரன் அடிச்சாரு. சோ அந்த மாதிரி ஒரு கோலி, ஏன்னா அவங்க எல்லாம் ஜாம்பவான் பிளேயர்ஸ். அவங்களை வந்தா நீங்க வந்து ரிட்டையர் ஆகுன்னு நம்ம யாரு ஒரு பிசிசிஐ போயிட்டு அவர்கிட்ட சொல்லாது கோலி கிட்ட ரோஹித் கிட்ட நீங்க ரிட்டையர் ஆயிடுங்கட்டு. ஏன்னா அவங்க பண்ணது அவ்வளவு பெரிய விஷயம். அதே மாதிரி ஒரு ஃபேன்ஸா இருக்கிறவங்களும் என்னன்னா நம்ம இந்த மாதிரி பேசினா கடுப்பாவாங்க, ஏன்னா நீங்க ரிட்டையர் சொல்றீங்கன்ட்டு. பட் ஆக்சுவலி என்னன்னா இந்த மேட்ச் ஒரு பயங்கரமான சீரியஸான மேட்ச் எடுத்துக்கிட்டு அவங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணா கண்டிப்பா யாரும் சொல்ல போறது இல்லை. ஏன்னா இப்ப இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவை பீட் பண்ணாங்கன்னா 2-2 சூப்பர் தான். ஏன்னா ஆஸ்திரேலியாவை போயிட்டு மறுபடியும் நம்ம பிஜிடி ரிட்டைன் பண்ணிட்டு வரோன்றது பெரிய விஷயம். அந்த மாதிரி பண்ணி அவங்க ஸ்டாட்டிக்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணா ஒரு வேற லெவல்ல அவங்க வெளியே போலாம். ஒருவேளை மறுபடியும் நம்ம அதே தப்ப பண்ணி, ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி ஈஸ்வரனையோ வேற ஒரு ஜெரோலையோ எடுத்து வந்து மறுபடியும் சேஞ்சஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. பிரசித் கிருஷ்ணா கூட எடுக்கிற சான்ஸ் இல்லை. ஏன்னா ஆஸ்திரேலியனுக்கு வந்து டிராப் பண்ணாலே அவங்க சீரிஸ் ஜெயிச்சிருவாங்க. இந்தியாவுக்கு வந்து இட்ஸ் மஸ்ட் வின் கேம். இதை நம்ம வின் பண்ணி ஆகணும், இல்லாட்டி பிஜிடி போயிடும். அப்படி இருக்கும்போது சேஞ்சஸ் பண்ணிட்டு மறுபடியும் விளையாட மாட்டாங்க. சேம் டீமோட தான் மேக்ஸிமம் போக ட்ரை பண்ணுவாங்க. ஒரு சேஞ்சஸ் இருக்குன்னா கில்லு உள்ள வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அதை விட்டு வேற எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணணும். வின் பண்ணாதான் அது வந்து ஒரு WTCயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஒரு பிஜிடியை ரீடைன் பண்ண மாதிரியும் இருக்கும். அவங்களோட ப்ரைடோட வெளியே போறதுக்கும் ஈஸியா இருக்கு. ஏன்னா இன்னும் 6 months 7 months இருக்கு நமக்கு இன்னும் டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆரம்பிக்கவே. இங்கிலாந்துல தான் நெக்ஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் நம்ம ஆட போறோம் ஆஸ் பர் காலண்டர் படி பார்த்தா. அப்படி பார்த்தா இன்னும் 6 மாசத்துல கண்டிப்பா ஐ திங்க் ரோஹித் சர்மா டெஸ்ட் கண்டினியூ பண்ணுவாரா நம்மளால சொல்ல முடியாது. மேபி கோலி கண்டினியூ பண்ணலாம், ரோஹித் சர்மா டவுட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் ஒரு லாஸ்ட் மேட்சா கூட இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதை நம்ம சொல்ல முடியாது. இல்ல அவர் கேப்டன்சி ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு இங்கிலாந்துல போய் ஆடுறதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா இதுதான் வந்து ரோஹித் சர்மாவோட டெஸ்ட் கேப்டன்சில லாஸ்ட் மேட்ச் நான் பிலீவ் பண்றேன். பட் எப்படி இருக்குன்னு தெரியல. எஸ்சிஜி மேட்ச் எப்படி அமையும்ட்டு நம்ம டே 1 இருந்து ஒவ்வொரு நாளும் விவரிக்க போறோம். ஸோ உங்களை டே 1ல பாக்குறேன். பாய்.